என்னடா இன்னும் என் அத்தை வரல? இருடி வர. வா. அம்மா எங்க? தெரியலடா, கிளம்பிட்டேன்னு சொல்றா. ஆனா எங்க இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறா. நீ ஒரு ஃபோன் பண்ணி பாரு. டேய், போன் தான் வண்டியில சார்ஜ் போட்டல நீ. இரு வந்தா. போ எடுத்துட்டு வா போ. என்ன ஆதி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கான்? சாரி மாப்பிள்ள, இந்த டைம்ல நான் அவன் கூட இல்லைங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நாங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ தாண்டா அங்க முக்கியமான ஆள். இது உன்னோட நாள். இப்படி ஒரு நாள் உன் வாழ்க்கையில வரணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அது என்னமோ தெரியலடா மாப்பிள்ள, உன்னை அப்படி தனியா விட்டுட்டு வந்ததே என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. நான் அங்க வந்ததுல இருந்தே என்னை எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும் தான்டா. உனக்காவது நான் அங்க இருந்திருக்கணும்டா. சாரி மாப்பிள்ள, என்னால அவன் கூட இருக்க முடியாத சூழ்நிலை. அது மட்டும் இல்லடா மாப்பிள்ள, வாழ்க்கை எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது இல்ல. எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடக்கும். அதே மாதிரிதான் யார் நம்ம கூட இருக்கணும் இருக்க கூடாதுங்கிறது. அது தானாவும் நடக்கும், சரியாவும் நடக்கும். நான் இல்லைன்னு கவலைப்படாம கடையை நல்லபடியா திறந்து பிசினஸ நல்லா டெவலப் பண்ண. உனக்கு கொஞ்சம் விவரம் கம்மி தான், ஆனா ஆண்டாள் தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்கன்னு நம்புறேன். சரிடா மாப்பிள்ள, நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஆண்டாளுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லிடு. ஓகேவா? பாய்டா. டேய், என்னடா உனக்கு வேண்டிய வாழ்த்து வந்துருச்சு போல இருக்கே. சிறப்பா ஆரம்பிச்சிடலாமா? ஆதி பேசுற நார்மலா இருந்துச்சா? நார்மலா தானே இருந்துச்சு. எனக்கு ஒன்னும் வித்தியாசமா தெரியலையே. அதான் சொன்னேனே, புது டெண்டர் மீட்டிங்னு. அவர் இருந்தே ஆகணுமா, அதான் போயிட்டாரு. போன் பண்ணனே, சுவிட்ச் ஆஃப்னு வருது அவனுக்கு. நீங்க பேசுனீங்களா? நானும் தமிழும் வீட்ல இருந்து கிளம்பும் போது பேசிட்டு தான் கிளம்பணும். அவரு மீட்டிங்ல இருந்த போன் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. மீட்டிங் முடிஞ்ச உடனே அவரே கூப்பிடுவாரு. கூடவே இருந்தான்ல, அதான் இல்லாம ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு. இந்த மாதிரி மீட்டிங்ல போவானே இதுக்கு முன்னாடிலாம். ஆனா இப்போ போனது ஒரு மாதிரியா இருக்குது மனசுக்குள்ள. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்னமோ உள்ள ஏதோ தகராறு பண்ணுது. ஏய், ஆதி இல்லாதது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? அதுவும் இது எல்லாத்துக்குமே காரணமே ஆதிதான். அவர் இப்ப கூட இல்லங்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்போ உனக்கும் அப்படிதானே இருக்கும். இப்ப என்ன, அவர் இல்லனா என்ன? அவர் வேற, நான் வேற இல்ல. நான் தான் இருக்கேன்ல. இந்த கடை திறக்கிற விழாவை நான் முன்னாடி இருந்து பாத்துப்பேன். நீங்க சந்தோஷமா இருங்க. என்ன மாம்ஸ், எந்தெந்த புடவை எப்படி எப்படி இருக்கும்னு தெரியுமா? யாருகிட்ட? கட்னா அசர வைக்கிற காஞ்சி பட்டு, கட்டினதே தெரியாம இருக்கிற பனாரஸ் பட்டு. அடுத்தது ஜில்லுன்னு கட்டினா சில்க் புடவை, ஜிகு ஜிகுன்னு கட்டினா டிசைனர் புடவை. அடுத்தது இந்த காத்தோட்டமா கட்டணும்னா காட்டன் புடவை, கலகலன் கட்டுறதுக்கு சூரத் புடவை. அஞ்சே நிமிஷம் நான் வந்துட்டே இருக்கேன். தமிழ, இது சாதாரண பாவாடை சட்டை இல்ல. இதுல இருக்கிற பட்டு எல்லாமே ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு. குழந்தைங்களுக்காக நாங்க ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி தயாரிச்சது. உனக்கு
போட்டு பாரு, தேவதை மாதிரி இருப்ப. இந்த பாட்டு இது பாரு, இத நீ கட்டினு வச்சுக்கிய பாரதி ராஜா படத்துல வர ஹீரோயினி மாதிரியா இருப்ப. புடி அத்த, இந்தா இது உங்களுக்கு. இது நீங்க போட்டு பாருங்களேன், இப்ப கூட 4 பேர் வந்து உங்களை பொண்ணு கேட்பாங்க. சும்மா இருங்க மாப்ள. நீங்க போட்டு பாருங்களேன். இந்தாங்க பாரதி சிஸ்டர், இது உங்களுக்கு. ஆனா இது நீங்க வாங்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இந்த புடவை கட்டி நீங்க கோயில் கீழுக்குலாம் போயிடக்கூடாது, சரியா? ஏன் ஏன் கோயிலுக்கு போக கூடாது? அப்புறம் அம்மல் சிலைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது இல்லையா? அப்புறம் கோயிலுக்கு கும்பிட வரவன் எல்லாத்தையுமே தேங்காய் பழம் எடுத்து உங்க முன்னாடியில வச்சுட்டு போவான். அப்ப எனக்கு என்ன புடவை மாமா? உனக்கு எந்த புடவை வேணா கொடுக்கலாமே, எது கட்டினாலும் நீ அழகா இருப்பிய. கரெக்டா? ஏன் சொல்லு. ஏன்னா புடவை கட்டினா நீ அழகு கிடையாது. இத நீ கட்டினா புடவைக்கு மவுஸ் ஆச்சு. ஐயோ மாம்ஸ், ஏற்கனவே எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. இதுல நீங்க வேற இவ்ளோ ஐஸ் வச்சா எப்படி? மேல போ, அதுக்கெல்லாம் ஸ்வெட்டர் வச்சிருக்கிறேன் நான். இது கழுத்துல கட்டுற ஸ்கார்ஃப் இருக்குது, அது வேணா வாங்கிக்க. இந்த பனி தலையில இறங்காம இருக்கிறது குரங்குள்ளா இருக்குது, அது வேணா நீ எடுத்து மாட்டிக்க, உனக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க, அனைத்தும் கிடைக்கும். அற்புதம்.